அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்பு சுவிசேஷ ஜெபக்குழு வரவேற்கின்றது. வசனம் கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிலுவையில் சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு, காரணம் ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருந்தார். ஆதாமுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர் இழந்ததுனால, பாவம் செய்து இழந்ததுனால, அதே அதிகாரத்தை திரும்ப சிலுவையில் அவன் தலையை அவன் நசுக்குனதுனுடைய விளைவு அதில் ஆதிகாமத்தில் 3:15 சொல்லியிருக்கிற வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி அது ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீங்கள் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி, அந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தான் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கிறதாக பார்க்குறோம். பார்த்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார். ஒரு பப்பூனை போல மாற்றி அவனுடைய தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு ஒன்று செயலிழந்து போய் இருக்கிறது போல அது அதை அப்படி கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார்னு சொல்லி, இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. பூனை தன்னுடைய குட்டிகளுக்கு ஒரு இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த எலியினுடைய தலையை முற்றிலுமாக அதை நசுக்கி அதை இது பண்ணி அரை குற்றுயிராக அந்த தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுத்து அது எங்கும் ஓட முடியாத அளவுக்கு அது கடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பான். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து சாத்தானை அவனுடைய தலையை நசுக்குனதனுடைய விளைவு இன்றைக்கே அவனை நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மனிதர்களாக நாம் பிசாசை துரத்துவதற்குரிய அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குனதுனால அவனை அதில் அவர் வெற்றி சிறந்ததனுடைய விளைவாக நாம் அவனை வெற்றி கொள்கிறோம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிசாசுனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு ஆண்டவரே அவன் மேல் நீ வெற்றி சிறந்ததனுடைய விளைவு இன்றைக்கு உம்முடைய நாமத்திலே நாங்கள் அவனை துரத்துவதற்கும் அதிகாரத்தை நீ கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.